வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சீஸியாக ஒரு மசாலா சாண்ட்விச் செய்யலாம். இதுக்கு நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்குனது அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து 1-2 பொடிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிளகு வாயில தட்டுப்பட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பெப்பர் பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டிங்க நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதோட மொத்த மசாலாக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணிருங்க. அண்ட் கொஞ்சமாக இதோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் எல்லாம் நல்லா கலந்து வரும், அதுக்காக தான். மசாலா நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா நம்ம மசாலா ரெடி. மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். இது சாண்ட்விச் பிரெட். இதில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். ஒரு சைட் மட்டும் கீ அப்ளை பண்ணுங்க. இன்னொரு சைடு நம்ம மசாலா வைக்க போறோம். ஸோ இங்க எல்லா பக்கமும் தடவியாச்சு. இப்போ இந்த நெய் தடவின பக்கத்தை பேன்ல வைங்க. இதுக்கு மேல நம்ம மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் சீஸுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை இன்னும் கொஞ்சம் கூட சீஸி ஆக்கலாம். மேலே இன்னொரு லேயர் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணலாம். சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த பிரெட்ல நெய் தடவின பக்கம் மேலே இருக்கட்டும். அண்ட் இதை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. அப்போ தான் சீஸ்லாம் உருகும். 1 நிமிஷம் இந்த பக்கமும் 1 நிமிஷம் அந்த பக்கமும் குக் பண்ணுங்க. அதுவே போதும். இதோ இன்னொரு பக்கமும் குக் ஆயிடுச்சு. பட் நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இதோ நம்மளோட பிரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இது சீஸியா செம்ம டேஸ்டா இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.